ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடிக்கு அருகே உள்ள இந்திரா காலனி சமத்துவபுரத்தைச் சேர்ந்தவர் சண்முக சுந்தரம். இவரது மகன் சக்திகுமார் 22 வயதான இவர் தற்போது ரஸ்தாவூர் பகுதியில் குடியிருந்து வருகிறார். இந்த நிலையில் சக்திகுமாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 2 சிறார்களுக்கும் இடையே அடிக்கடி மோதல் போக்கு நிலவி வந்துள்ளது. இதற்கிடையில் அந்த சிறார்கள் ஊருக்குள் செய்யும் ரவுடித்தனத்தை சக்திகுமார் போலீசாரிடம் சொன்னதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 28ஆம் தேதியன்று சக்திகுமார் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள குளம் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 2 சிறார்கள் சக்திகுமாரை கொலை செய்யும் நோக்கத்தோடு அரிவாளால் தாக்கியுள்ளனர். இதில் அவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் சக்திகுமார் அங்கிருந்து தப்பித்து தான் குடியிருக்கும் பகுதியில் உள்ள வேறொரு நபரின் வீட்டிற்குள் சென்று ஒளிந்து கொண்டார். ஆனாலும் விடாத அந்த கும்பல் சக்திவேலை கொலை செய்ய ஊருக்குள் அரிவாளுடன் சுற்றித் திரிந்தது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த பாப்பாக்குடி SI முருகன் தலைமையிலான போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்தனர். அப்போது SI முருகன் அவர்களை தடுக்க முயன்ற போது ஆத்திரத்தில் இருந்த 17 வயது சிறுவன் SI முருகனை அரிவாளால் தாக்க முயற்சித்துள்ளார். இதில் காவலர் ரஞ்சித் என்பவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதை சற்றும் எதிர்பார்க்காத SI முருகன் அருகில் உள்ள ஒரு பெண்ணின் வீட்டிற்குள் சென்று கழிவறைக்குள் ஒளிந்து கொண்டார். ஆனாலும் கொலைவரியின் உச்சத்தில் இருந்த அச்சிறுவன் அரிவாளால் கழிவறையின் கதவை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் கழிவறையின் கதவு வெட்டப்பட்டு துண்டானது. இதனால் நிலை குலைந்த SI முருகன் தன்னிடமிருந்த துப்பாக்கியால் தற்காப்புக்காக சிறுவனை நோக்கி சுட்டுள்ளார். இதில் சிறுவனின் வயிற்று பகுதியில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்டது. இதையடுத்து சிறார்கள் தாக்கியதில் காயமடைந்த காவலர் ரஞ்சித், பாதிக்கப்பட்ட சக்திகுமார், குண்டு பாய்ந்த சிறாரான 3 பேரும் மீட்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சம்பந்தப்பட்ட 17 வயது சிறுவன் மீது ஏற்கனவே பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டுவீச்சு உள்ளிட்ட 4 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனிடையே தாக்குதலில் இறங்கிய சிறுவன் மீது 11 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இச்சம்பவத்தால் பாப்பாக்குடி கிராமம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அவன் கொண்டுட்டு வந்து புருஷனே இருக்க விட்ட போறியா அப்படிங்களா அவ்வளோ வீடு நேற்று நைட்டு என்ன நடந்தது? எத்தனை மணிக்கு? 11 மணி சார். 11 மணிக்கு போலீஸ்காரங்களை கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த போலீஸ்காரங்க அவர் வந்து உள்ளே வந்து ஒழிஞ்சிட்டாரு. ஒழிஞ்ச உடனே என்ன வர மாட்டேங்குது சார். சொல்லுங்க சும்மா சொல்லுங்க, என்ன நடந்து சொல்லுங்க. ஒழிஞ்சிட்டாங்க. உள்ளே இருக்கோம். எங்கள் அம்மா எங்கள் பாப்பாவும் இங்கே நிற்காங்க. இங்கே நிற்கும்போது அவங்க உள்ளே ஒழிஞ்சு கதை வந்து உடைக்காங்க. போலீஸ் என்ன பண்ணாங்க? திரும்ப போலீஸ் உள்ளே இருந்து போங்க தம்பி எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, போங்க தம்பி போங்க சொல்லுவாங்க. கேட்கவே மாட்டேன். அவனும் கேட்கவே மாட்டேன். கதவை போட்டு கொத்து வெளியே வாழை வழி விட்டால் விட மாட்டேன் அப்படின்னு வெளியே இன்னும் வாசல் என்ன கதவை கூட்டுதாங்க. அவனை கொத்திட்டாங்க. உள்ளே வந்துடக்கூடாதுன்னு அவர் சுட்டுட்டாருண்ணே. அவர் அந்த பையன் மேலே சுட்டாரா இல்லை வெளியே நின்னார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.